Students, welcome to MX 10th Max Chapter 1 Relations and Functions Exercise 1.2. First question, let A equal to 1, 2, 3, 7 and B equal to 3, 0, minus 1, 7. Which of the following are relation from A to B? இந்த கொடுத்திருக்காங்கல்ல இந்த ரெண்டு ஆப்ஷன் ஏயும் பியும் கொடுத்திருக்காங்க. அது கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுக்கு ரிலேஷனாக இருக்கா, ஏபிக்கு ரிலேஷனாக இருக்கான்னு கேட்குறாங்க. ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பிக்கு ரிலேஷனாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இப்போ ஏபின்னு எழுதியாச்சு. இந்த ஷேப்போடு போட்டிருக்கோம்ல, இதுக்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன், நம்பர்ஸ் எடுத்து எழுத போகிறேன். எந்த நம்பர்ஸ் எழுதுனா R1 கொடுத்துருக்காங்களா அது எழுதக்கூடாது. ஏபின்னு நமக்கு ஃபஸ்ட்டே கொஷினில் கொடுத்தாங்களா, இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு அண்ட் பி ஈக்குவல் டுன்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை தான் எடுத்து நம்ம எழுதணும். ஓகேவா, ஏபி கொடுத்ததை எடுத்து நம்ம எழுதிட்டோம். இப்போ வந்து ஏக்கும் பிக்கும் இந்த கொடுத்துருக்க நம்பர் ரிலேஷனாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்கிறது 2, 1, இதில் 7, 1 இங்கே இருக்கான்னு பாருங்கள். 2 இருக்குது, 7 இருக்குது, ஆனால் இங்கே ஒன்றே இல்லை பாருங்கள். அப்போ இது ரிலேஷனாக இருக்கா, ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் இல்லை, அதை எடுத்து நம்ம எழுதணும். அவ்வளோதான். இப்போ 2க்கு இங்கே 1 இல்லை, அதே மாதிரி 7க்கு இங்கே 1ங்கிற எலிமெண்ட் இல்லை. சரியா, அப்போ நம்ம என்ன எழுதணும், இங்கே 1ங்கிற நம்பரே வந்து மிஸ்ஸிங். ஸோ எழுதும்போது என்ன எழுதணும்னா இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன். அப்போ ரிலேஷன் இதுக்கு இல்லை. பிகாஸ் பி ஹேஸ் நோ எலிமெண்ட் 1. என்ன இல்லை, 1ங்கிற நம்பர் இல்லை. இல்லை சின்ஸ்ன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். சின்ஸ் பி ஹேஸ் நோ எலிமெண்ட் 1. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். R2 minus 1, 1 நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏற்கனவே கொஷினில் உள்ள அந்த ஏபி இருக்குல்ல, அதை போட்டு ரிலேஷனாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ செக் பண்ணி பாருங்களா, -1ங்கிற ஆப்ஷனே இதில் இல்லை. அந்த எலிமெண்ட் இருக்கா, இல்லை. மாற எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, ஆனால் இங்கே -1 இருக்கணும், இங்கே 1 இருக்கணும். அப்போ தான் இது ரிலேஷன் ஆகும். ஸோ என்ன எழுதிடுறீங்க, இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன் அப்படின்னு எழுதிட வேண்டியது. ஓகே, இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். நம்ம R3 எடுத்து எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், ஏபி நம்ம குறிச்சிட்டோம். இப்போ 2க்கு -1 இருக்கா, இருக்குது. 7க்கு 7 இருக்கா, 7 இருக்குது. 1க்கு 3 இருக்கா, இருக்குது. எல்லாத்துக்குமே இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோம், லைன் போட்டு காட்டணும். ஓகே, இப்போ ஏக்கும் பிக்கும் இது ரிலேஷன். ஏன்னா எல்லா நம்பர்ஸுமே என்ன பண்ணிட்டோம், நம்ம குறிச்சாச்சு. எல்லாத்துக்குமே ரிலேஷன் இருக்குது. 1க்கு 3, 2க்கு -1, 7க்கு 7 இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ ரிலேஷன்னு நம்ம எழுதுகிறோம். R3 வந்து என்னது, இட் இஸ் ஏ ரிலேஷன். இட் இஸ் ஏ ரிலேஷன். இதில் R3 மட்டும் ரிலேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு R4ஐயும் நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ R4ல் என்னெல்லாம் ரிலேஷனாக இருக்கான்னு பார்ப்போமா. 1, -1 இருக்கா, இருக்குது. ஓகேவா, 3, 3 இருக்கா, இருக்குது. 0, 3 இல்லை. அதே மாதிரி 0, 7 இல்லை. ஏன் 0, 3, 0, 7 இல்லைன்னா, 0ங்கிற எலிமெண்ட் வந்து எதில் இல்லை, ஏல இல்லை. இது ஒரு ரீசனாகவும் நீங்கள் எழுதலாம். ஏ நாட் பிலாங்ஸ் டு 0 அப்படின்னு கூட எழுதலாம். ஏன்னா 0 வந்து ஏல இல்லை. இப்போ இந்த மாதிரி இப்போ ரிலேஷன் இல்லை, ஏன்னா 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால இது ரிலேஷன் கிடையாது. 3, 3லும் 7, -1 மட்டும்தானே இருக்குது. ஸோ 0, 3 இல்லை, 0, 7 இல்லை. அதனால் here 0, 3, 0, 7 not belongs to A cross B. ஓகேவா, A cross Bயில் அது இல்லை. thus R4 is not a relation from A to B. இந்த டைப்லையும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா, ஒரு சில ஆப்ஷனில் என்ன எழுதியிருக்கோம், இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன் எழுதியிருக்கோம். ஒரு சில இதில் வந்து ரீசனோடு எழுதியிருக்கோம். இந்த மாதிரியே நீங்கள் எல்லா சம்லையும் எழுதலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சம் போகலாம். Second question, let A equal to 1, 2, 3, 4 and so on 45 and R be the relation defined as is square of a number on A. Write R as a subset of A cross A. Also find the domain and range of R. R எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் R எப்படி வந்து, அதாவது இந்த செட்டில் ஏ செட் இருக்குல்ல, இதை வந்து இந்த ஏ செட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஏயை தான் என்ன பண்ணுறாங்க, ஆராக டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த ஆரை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இஸ் எ ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ. இஸ் எ ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ. ஓகேவா,
ரைட். அது எப்படி எழுதுகிறாங்க? ஆர் as a subset of A cross A. ஆர் as a subset of A cross A. Also find the domain and range of R. ஆரோட டொமைனும் ரேஞ்சும் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களே எல்லா க்ளூவும் இதில் கொடுத்துட்டாங்க. ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன் as is square of a number on A. ஆருங்கிறது ஏயோட ஸ்கொயர். ஆர் வந்து என்ன எதுக்கு சப்செட்டாக இருக்குன்னா A cross A வந்து சப்செட்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஏ எடுத்து எழுதிப்போம். ஏ ஈக்குவல் டு ஓகே ஏ எடுத்து எழுதியாச்சு. ஆருங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ. ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ அதை எடுத்து எழுதிடணும். ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதணும். நம்பர் ஆன் ஏ. ஆருங்கிறது என்ன? ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ஆரை வந்து நம்ம எழுதிடுவோம். ஆர் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏன்னு மட்டும் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ ஆர் என்ன? ஒன்னோட ஸ்கொயர் என்ன? ஒன்னோட ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. 7 நான் எழுதலை. ஏன் 7 எழுதலை அப்படின்னா நமக்கு 45ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? 45ஓடையே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ 45 வந்து 7 7 சார் 49 ஆகிடும். அதனால 45ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். 45 இதில் வராது. அதனால் 36ஓட நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆரை வந்து எடுத்து எழுதிப்போம். 1,1, 2,4, 3,9, 4,16, 5,25, 6,36. ஓகேவா? இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஆர் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். அவங்க சொன்ன ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ எழுதியாச்சு. இப்போ சப்செட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ சப்செட்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்? இதை வந்து 2 டைம்ஸ் போடுவோம். இதை வந்து என்ன பண்ணுவோம்? ஏ வந்து 2 டைம்ஸ் போடுவோம். ஓகே. நான் இங்கே கொஞ்சம் பென்சில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏ கிராஸ் ஏ. அப்போ என்ன வரும்? 1,1 கிராஸ் பண்ணுவோம்ல. 1,1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும்? 1,1 முடிச்சிட்டோம்னா 1,2. ஓகேவா? 1,2. அதே மாதிரி 1,3, 1,4, 1,5, 1,6, 1,7, 1,45. இது மாதிரி நிறையா வரும். நம்ம ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் இப்போ அதில் எழுதுகிறேன். 1,1, 1,2 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2,2, 2,2, 2,3, 2,3. அடுத்தது 3,3, 3,4 அண்ட் சோவான் போட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 45,45 எழுதுகிறேன். நிறையா வரும்னு சொன்ன இடையில எல்லாத்தையும் நம்ம எழுத முடியாதுங்கிறதுனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். 45,45ஓட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன வரும்? 5,6, 5,7 இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். 4,5, 4,6, 4,7 நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நான் 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் இதில் எழுதியிருக்கேன். இப்போ அந்த ஏ கிராஸ் ஏல இருக்கிற இந்த நம்பர்ஸும் இந்த நம்பர்ஸையும் பாருங்களேன். ஆரையும் இருக்கான்னு பாருங்கள். இதில் இது கன்ஃபார்மாக இருக்கும். ஏ கிராஸ் ஏல ஆரில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் பாருங்கள். 1,1 இருக்குது. இப்போ 2,3 எழுதியிருக்கோம். 2,4 இதில் இருக்கும். 3,3, 3,4, 3,5, 3,9 இருக்கும். 4,16 இருக்கும். 5,25 இருக்கும். 6,36 இருக்கும். 6,36 இருக்கும். ஸோ அப்போ என்ன? சப்செட் ஏ கிராஸ் ஏங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இங்கே எடுத்து திரும்ப அதை எழுதிருங்க. ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம அதில் சொன்ன ஆப்ஷன்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும்? டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். டொமைனும் ரேஞ்சும் எதுலேருந்து எழுதுவீங்கன்னா நம்ம ஆர் கண்டுபிடிச்சோம்ல அந்த ஆர்லேருந்து தான் எழுதணும். அவங்க கொடுத்துருக்கதே என்னது? ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். அப்போ ஆரில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் டொமைன், செகண்ட் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரேஞ்ச். அதை எடுத்து கீழே எழுதிட வேண்டியதுதான். ஓகேவா? டொமைன் எடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எழுதிட்டோம். செகண்ட் இருக்கிற ஆப்ஷன் அதோட ஸ்கொயர் தானே. 1, 1, 2க்கு 4, 3க்கு 9, 4க்கு 16, 5க்கு 25, 6க்கு 36. ஓகேவா? அந்த ரேஞ்சையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. தேர்ட் சம் பார்க்கலாம்.
Third question பாருங்கள். A relation R is given by the set x, y where y equal to x plus 3. Y equal to x plus 3. X belongs to, இந்த symbol பேர் belongs to 0, 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. x ஓட மதிப்பு கொடுத்துருக்காங்க, தான் வேல்யூ. Determine its domain and range. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு டொமைனும் ரேஞ்சும் எடுத்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு y equal to x plus 3க்கு எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஓகே, அவங்க கொடுத்துருக்குது given that x equal to 0, 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. y equal to x plus 3 போட்டு x equal to, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போட்டு x equal to என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, x equal to 0. ஃபஸ்ட்டு 0 தான் இருக்குது, அந்த x equal to 0வை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். y equal to x plus 3. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், 0. அப்போ ஸோ 0 plus 3 equal to 3. நெக்ஸ்ட்டு x equal to 1, 2, 3, 4, 5 எல்லாத்தையும் நம்ம எழுதிடுவோம். இதுலேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா, இதே x plus 3, எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 plus 3 equal to 4. எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 plus 3 equal to, சாரி எக்ஸ் நீங்கள் எழுதிடுங்க, எக்ஸ் எழுதிட்டு அப்புறமா இங்கே 2 plus 3 equal to 5. அதே மாதிரி x plus 3ல் என்ன செய்வோம், 3 plus 3 equal to 6. x plus 3ல் என்ன பண்ண போகிறோம், 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4 plus 3 equal to 7. x plus 3ல் இப்போ 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 5 plus 3 equal to 8. ஓகேவா, இப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் வேல்யூ இங்கே இருக்குது, ஒய் வேல்யூ லாஸ்ட்டில் இருக்குது. கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் எக்ஸ் என்னென்னு எடுத்தோமோ எழுதியிருக்கோம், ஒய் ஈக்குவல் டு இங்கே கண்டுபிடிச்சோம்ல இந்த ஆன்சர், அந்த ஆன்சர்ஸ் எடுத்து எழுதுவோம். ஓகே, ஒய் எடுத்து நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து எழுதிடணும். 3, 4, 5, 6, 7, 8 எடுத்து எழுதியாச்சா. இப்போ என்ன கேட்டிருந்தாங்க, டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு given by the set, R is given by the setன்னு கொடுத்துட்டு x, yன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்களா. அப்போ ஆறுங்கிறது என்ன, x, y. x, yல x ஃபஸ்ட்டு இருக்கும், செகண்ட் ஒன்று என்னவாக இருக்கும், ஒய்யாக இருக்கும். அப்போ 0 எடுத்தோமா, 0, 3. 4க்கு என்ன எடுத்தோம், எக்ஸோட வேல்யூ 1, 2, 3, 4, 5 வரிசையாக தான் இருக்குது. அந்த நம்பர்ஸ் எடுத்து எழுதுங்க. 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. ஓகே, இப்போ டொமைன் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிப்பீங்க, போன சம்லேயே சொன்னேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே டொமைன், நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே, செகண்ட் ஆப்ஷனில் இருக்கிறது எல்லாமே ரேஞ்ச். அப்போ டொமைன் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5. Range equal to 3, 4, 5, 6, 7, 8. Okay, next sum பார்க்கலாம். Fourth option, represent each of the given relations by A option வந்து an arrow diagram போடணும், B வந்து a graph, and C a set in roster form wherever possible. ஓகேவா, இதை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும், டயக்ராம் போட்டு காமிக்கணும், கிராஃப் போட்டு காமிக்கணும், கீழே கொடுத்துருக்க 2 ஆப்ஷனுக்கு. ஓகேவா, ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், x, y, x equal to 2y, x belongs to 2, 3, 4, 5, y belongs to 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. x equal to 2y ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னவோ அதை எடுத்து எழுதுங்க. given that x equal to 2y. ஓகேவா, x equal to 2y அப்படின்னா y equal to என்ன வரும், y இங்கே இருக்கட்டும், இந்த 2 வந்து மல்டிபிளில் இருக்கும்போது இங்கே டிவைடாக மாறும், x by 2. y equal to x by 2, அதை நம்ம இப்படி திருப்பி எழுதிக்கணும், y equal to x by 2. இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒய்யோட
வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸோட இந்த 2 3 4 5 வந்து என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2/2. 2/2 இங்கே ஒன் டைம் மேலே எழுதிட்டா போதும், இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா? 2/2 2/2ங்கிறப்ப 2 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 1 2s are 2 1 2s are 2. ஸோ ஆன்சர் என்ன வரும், 1 வரும். ஆன்சர் என்ன வரும், 1. ஒய் ஈக்குவல் டு என்ன வந்தது, ஆன்சர் 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3/2 ஆன்சர் 3/2 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 4 போடணும். 4/2. இப்போ 1 2s are 2 2 2s are 4. அப்போ ஆன்சர் என்ன வரும், 2 வரும். ஆன்சர் என்ன வரும், 2. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஒய் ஈக்குவல் டு என்ன எழுதணும், 5/2. இப்போ இதில் பாருங்கள், இது வந்து 3/2, இது வந்து 5/2 வந்திருக்கு. நமக்கு எக்ஸும் ஒய்யும் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை எடுத்து எழுதிட்டு நம்ம இப்போ ஆரோ டயக்ராம் போடுவோம் இதுக்கு. ஓகேவா? கிராஃப் போடுவோம். நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்மும் எழுதுவோம். ரோஸ்டர் ஃபார்ம் வந்து நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. இந்த ரோஸ்டர் ஃபார்ம் 3 எழுதுவோம். இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆரோ டயக்ராமில் குறிக்க போகிறோம். ஓகே, ஆரோ டயக்ராமுக்கு இப்போ இந்த இடத்துல என்ன எழுதுவீங்கன்னா, இந்த இருக்குல்ல, இதில் உள்ள எக்ஸும் இதில் உள்ள ஒய்யும் எழுதிட்டு நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் ஒய், எக்ஸ் நம்ம இதில் உள்ளதை எடுத்துட்டோம், ஒய் வந்து கண்டுபிடிச்சோம்ல, அதை தான் இதில் மார்க் பண்ணணும். ஓகேவா? எப்போவுமே கொஷின்ஸில் வர எடுத்து இங்கே ஆரோ டயக்ராமுக்கு போடணும். நம்ம கண்டுபிடிச்ச ஆப்ஷனை தான் குறிக்கணும். ஓகே, இப்போ இந்த எக்ஸில் 2 3 4 5, ஒயில் 1 2 3 4 எடுத்து எழுதிடுவோம். 2 3 4 5. இதில் 1 2 3 4. நம்ம என்ன கண்டுபிடிச்சோங்கிறத பார்ப்போமா? ஓகே, 2, 1 கண்டுபிடிச்சோம். 3க்கு 3/2 வந்துச்சு. 4, 2 வந்துச்சு. 5க்கு 5, 2 வந்துச்சு. ஆக்சுவலாக இது ரெண்டும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? 3/2 5/2. ஓகே, அப்போ என்ன நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா, இது ரெண்டையும் நம்ம ஆரோ டயக்ராமில் நம்ம குறிக்கணும். 2, 1 4, 2. ஓகே, 2, 1 குறிச்சிருங்க. மோஸ்ட்லி பென்சிலில் தான் இது போடணும். 2, 1 4, 2. ஆரோ டயக்ராமில் நமக்கு கிடைச்ச ஆன்சரை நம்ம குறிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிராஃப் பார்க்கலாம். ஓகே, எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் நம்ம குறிச்சிட்டோம். இப்போ கிராஃப் யூனிட் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, 1 எடுத்துகிட்டா போதும். ஏன்னா நமக்கு வந்த ஆன்சர்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2, 1 4, 2 தான் வந்துச்சு. என்ன வந்துச்சு, 2, 1 4, 2 தான் வந்தது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 2, 1 4, 2 குறிக்கிறதுக்கு நமக்கு தேவையானது என்ன, 1 2 3 4 5 தான். ஸோ என்ன பண்ணுவோம், 1 யூனிட்லேயே நம்ம எடுத்துக்குவோம். இது வந்து 1 2 3 4. இப்போ எக்ஸ் ஆக்சிஸும் 1 யூனிட்டில் தான் எடுக்கிறோம். 1 சென்டிமீட்டர் அந்த அளவில். ஒய் ஆக்சிஸும் நான் 1 தான் எடுக்க போகிறேன். 1 2 3 4 5. ஓகேவா? இங்கெல்லாம் என்ன வரும் நம்பர்ஸ் உங்களுக்கு, -1 -2 இது மாதிரி வரும்ல, -1. இங்கே என்ன வரும், -1. ஓகே, இப்போ நம்ம வந்து 2, 1 4, 2. 2, 1 4, 2 அதுதான் நமக்கு கிடச்சிச்சு. அதை தான் இங்கே நம்ம குறிக்க போகிறோம். 2 எக்ஸ் ஆக்சிஸ், 1 வந்து ஒய் ஆக்சிஸ் வரும். 2, 1 எங்கே ஜாயிண்ட் ஆகுது, கிராஃப்னால் உங்களுக்கு கோடெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம சும்மா தான் குறிக்கணும். அதில் 2, 1. ஓகே, 4, 2 பாருங்கள், 4 இருக்குது, 2. ஓகேவா? எங்கே மீட் பண்ணது இந்தோல இது 4, 2. ஓகே, நம்ம வந்து கிராஃபும் நம்ம குறிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் பார்ப்போம். ரோஸ்டர் ஃபார்ம் ஒன்றும் இல்லை, ஈஸி தான். நம்ம செட் ப்ராக்கெட் போட்டுட்டு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, 2, 1 4, 2. இதை ஒரு செட் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். செகண்ட் ஆப்ஷன் எக்ஸ், ஒய், ஒய்யோட வந்து ஒய் ஈக்குவேஷனில் ஒய் = x + 3,
இதில் எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதான் 10 விட ஸ்மாலாக இருக்கணும், 10க்கு கீழே. ஓகேவா? அதை எடுத்து நம்ம நம்பர்ஸை ஃபஸ்ட்டு எழுதுவோமா? இப்போ இதில் x ஈக்குவல் டு x, y என்னது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 10க்கு கீழே 10 நம்ம போடக்கூடாது. ஓகேவா? அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எக்ஸோட வேல்யூ. அப்போ ஒய்யோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஏன்னா எக்ஸ் ஒய்னு காமனாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் 9 வரைக்கும் நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள், y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 வரை கொடுத்துருக்காங்களா? ஓகே, கிவன் தட் என்ன அவங்க கொடுத்துருந்தாங்க, y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. நம்ம ஆரோ டயக்ராம் போடுறப்ப 9லேருந்து எக்ஸ் 2 ஆரோ போடுவோம்ல, 2 இதில் வந்து ஒரு இதில் வந்து 1, 2, 3, 9, அதே மாதிரி 9 நம்ம குறிக்கிறது என்ன குறிப்போம்னா, அந்த ஈக்குவேஷனில் இது சால்வ் ஆகி வரும்ல, அந்த ஒய் வேல்யூவும் எக்ஸ் நம்ம இதுலேருந்து தான் எடுத்துப்போம், அந்த ஒய் வேல்யூ தான் நம்ம குறிக்க போகிறோம். ஓகேவா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1. இப்போது ஒய்யோட வேல்யூ என்ன? 1 + 3 = 4. எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ y ஈக்குவல் டு 2 + 3 = 2 + 3 5. x ஈக்குவல் டு 3. y ஈக்குவல் டு 3 + 3. 3 + 3 6. x ஈக்குவல் டு 4. y ஈக்குவல் டு 4 + 3 = 7. x ஈக்குவல் டு 5. y ஈக்குவல் டு 5 + 3 = 8. x ஈக்குவல் டு 6. y ஈக்குவல் டு 6 + 3 = 9. இங்கே பாருங்கள், 6க்கு இங்கே என்ன வந்திருக்கு? 9 வந்திருக்கா? ஸோ இதோட தான் நமக்கு ஆன்சர் முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 6க்கு 9 குறிப்போம், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்காது. 7, 8, 9க்கு நம்ம கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ண முடியும்? இங்கே ஆரோ டயக்ராமில் நம்ம குறிக்கவே முடியாது. எக்ஸுக்கு என்ன வந்தது? ஒய் 1க்கு 4, 2க்கு 5, 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 8, 6க்கு 9 அதெல்லாம் எடுத்து எழுதிட்டு இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுருவோம். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் வந்து 1, 2, 3, 8, 9 எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருந்தாங்க? ஒய் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்ஸ் 10க்குள்ளே அதை எடுத்து எழுதணும். குறிக்கும் போது என்ன குறிக்கணும் அப்படின்னா, நம்ம எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சோம்ல, அந்த வேல்யூ எடுத்து குறிக்கணும். இப்போ எழுதணும்ல, 1க்கு 4, 2க்கு 5 அதை தான் நம்ம இப்போ குறிக்க போகிறோம். 1க்கு 4, 2க்கு 5, 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 8, 6க்கு 9. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கிராஃப். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே 9ல் 9 1 சென்டிமீட்டர். எக்ஸ் ஆக்சிஸ் 1 யூனிட் வந்து 1 சென்டிமீட்டரில் எடுத்துக்கோம். ஏன்னா 9 வரைக்கும் தானே. நம்ம பிக்கெஸ்ட் நம்பராக இருக்கும்போது தான் நம்ம வந்து மாற்றலாம், 2 இல்லை 5 அந்த மாதிரி எடுத்துப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே குறித்தோம்ல, இங்கே மேலே வந்து ஆரோ டயக்ராமில் என்ன குறிச்சிருக்கோம்? 1, 4. ஓகே, 1 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குன்னு பாருங்கள். 1க்கு நேராக 4 கிட்ட இங்கே இருக்கணும். ஓகே, 1, 4. 1, 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2, 5. 2 இங்கே இருக்குது, 5. ஓகே, இதே மாதிரி எல்லா நம்பர்ஸையும் நம்ம குறிக்கணும். 2, 5, 3, 6. 3, 6 வந்து இங்கே வரும். 3, 6. 4, 7. 4, 7 பாருங்கள். ஓகேவா? 4, 7 இங்கே. 4, 7. நெக்ஸ்ட்டு 5, 8. 8 ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அப்போ 5, 8. ஓகேவா? 5, 8. நெக்ஸ்ட்டு 6, 9. 9. ஓகே, 9. 6, 9. இது நம்ம கிராஃபும் ஃபினிஷ் ஆகிட்டு அடுத்தது ரோஸ்டர் ஃபார்ம் எழுதுவோம். ரோஸ்டர் ஃபார்ம் போன ஆப்ஷனில் சொன்ன மாதிரி தான் நம்ம என்னென்ன குறித்தோமோ
அதை எடுத்து நம்ம எழுதணும். இந்த ப்ராக்கெட் போடணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ 5th ஒன் பார்க்கலாம். A company has 4 categories of employees given by assistants என்னவா சொல்கிறாங்க? A. Clerk. C. 4 categoriesல எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட் அசிஸ்டன்ட், நெக்ஸ்ட்டு கிளர்க் C, மேனேஜர் M, அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E. The company provide, அதாவது கம்பெனி சேலரி கொடுப்பாங்கல்ல, அது ஒவ்வொருத்தருக்கும் ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆர்டர் வைஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட். அப்போ அசிஸ்டண்ட்க்கு சேலரி எவ்வளோ அப்படின்னா 10,000. நெக்ஸ்ட்டு கிளர்க்குக்கு சேலரி என்னென்னா 25,000. நெக்ஸ்ட்டு மேனேஜருக்கு 50,000. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு எவ்வளோனா 1 lakh சேலரி. As salaries to the people who work in the categories A, C, M and E respectively, if A1, A2, A3, A4 and A5 were assistants. அந்த அசிஸ்டண்ட்லேயே ஒரு 5 பேர் இருக்காங்க. C1, C2, C3, C4 அவங்கெல்லாம் கிளர்க்கில் ஒரு 4 பேர். M1, M2, M3 மேனேஜர்ஸில் ஒரு 3 members. அண்ட் E1, E2 ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். C1, E2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் ஒரு 2 members. அண்ட் if the relation R is defined by X relation Y. நம்ம எப்படி ஆரோ டயக்ராம் நம்ம போட்டு காமிக்கணும் அப்படின்னா XY எழுதிட்டு இந்த R என்ன ரிலேஷன் இருக்குது, எக்ஸ்க்கும் ஒய்க்கு என்ன ரிலேஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு X is the salary given to the person. X salary எழுதிக்கணும். Y express the relation R through an order pair and an arrow diagram. ஓகேவா? Y என்ன எழுத போகிறோன்னா A1ல் எத்தனை பேர், C1ல் எத்தனை பேர், M1ல் எத்தனை பேர், E1ல் எத்தனை பேருன்னா அதை எடுத்து நம்ம எழுத போகிறோம். Eயில் எத்தனை பேருன்ட்டு அதெல்லாம் எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிட்டு ஆர்டர் பேர் எழுத சொல்லியிருக்காங்க. த்ரூ an order pair, arrow diagram. இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அசிஸ்டன்ட், சின்னா கிளர்க்ஸ், எம்னா மேனேஜர்ஸ், ஈனா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். பேர் ஆர்டர் பேர் அப்படின்னா வரிசை ஜோடிகள்னு சொல்லுவோம். இந்த ஆர்டர் பேரை எப்படி எடுத்து எழுதுவீங்க? சரியா? அதான் இந்த ஆறு கொல்ட்டோ நம்ம எழுத போகிறோம்ல இந்த ரிலேஷன்ஸ் தான் இது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சேல்ரி எவ்வளோ? அசிஸ்டன்ஸ்க்கு சேல்ரி எவ்வளோ? 10,000. அந்த 10,000 எடுத்து எழுதிட்டு அது எத்தனை பேர் கொடுப்பாங்க? A1, A2, A3, A4. ஓகேவா? அதை தான் நம்ம எழுத போகிறோம். அதே 10,000 தான். நெக்ஸ்ட்டு A2க்கும் கொடுப்பாங்க. அதே 10,000 A3, A4க்கு கொடுப்பாங்களா? A4. நெக்ஸ்ட்டு சேல்ரி A5 வரைக்கும் உண்டு. ஓகே, A5. இப்போ A5 எழுதிடுவோம். A5 இதில் 5 members. அசிஸ்டண்ட்டில் 1, 2, 3, 4, 5 எழுதியாச்சு. அடுத்தது கிளர்க்குக்கு 25,000. அந்த 25,000ல் எத்தனை பேர்? C1, C2, C3, C4 இருக்குது. C1, C2, C3, C4. ஓகே, இப்போ 4 இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா மேனேஜரில் ஒரு 3 members. மேனேஜரில் 3 members. சேல்ரி எவ்வளோ? 50,000. M1, M2, M3. மேனேஜர் 3 பேரா? இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2 1 lakh சேல்ரி, அவங்க 2 பேர். அதை எடுத்து எழுதிட்டு இந்த ப்ராக்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இப்போ ஆரோ டயக்ராம் போட்டுருவோம். ஓகேவா? இப்போ ஆர்டர் பேர் எழுதிட்டோம். இதை ஆரோ டயக்ராமில் போடலாம். ஓகே, எக்ஸுங்கிறது அவங்க கொஷினில் கொடுத்தது என்ன? இந்த சேலரி டீட்டெயில். ஒய் இது இந்த பர்சன்ஸ், இந்த A1, A2 அதை எடுத்து நம்ம ஒயில் எழுதணும். ஓகேவா? A1, A2, A3, A4, அதே மாதிரி C1, C2, C3 எல்லாத்தையும் எழுதியாச்சு. A5, A1, A2, A3, A4, A5, C1, C2, C3, C4, M1, M2, M3, E1, E2.
யார் யாருக்கு என்னென்ன சேலரி அதை எடுத்து நம்ம குறிச்சிடணும். அது வந்து ஆரோ டயக்ராமில் குறிச்சிட வேண்டியது. அப்போ 10,000ங்கிறது A5 வரைக்கும் எவ்வளோ பேருக்கு தான் அதை பிரித்து கொடுக்க போகிறாங்க. இப்போ A1ங்கிறது 10,000 தான், A2, A3, A4, A5. இப்போ C1 எல்லாம் என்ன 25,000, C2, C3, C4. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போடுங்க. இப்போ M1க்கும் இந்த 3ஐயும் குறிச்சிடுவோம், 1 lakhக்கும் அந்த E1 E2 குறிச்சிடலாம். பாருங்கள் 50,000 M1 M2 M3 குறிச்சாச்சு, 1 lakh E1 E2 குறிச்சாச்சு. இப்போ இதுதான் என்னது ரிலேஷன். நம்ம ஒவ்வொன்றுக்கும் இந்த குறிக்கிறோம்ல, இதுக்கு பேர் வந்து ரிலேஷன். இங்கே A இருந்து இங்கே B இருந்தாலும் இங்கே குறிக்கும் போது அந்த ஆறுங்கிறது என்ன ரிலேஷன். நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி கூட அந்த இடத்துல நீங்கள் எழுதலாம். இப்போ XY கொடுத்துட்டாங்க, R இதுக்கான Xக்கும் Yக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் நம்ம ஆரோ டயக்ராமில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.